الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பாவங்கள் மனித வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற சில தாக்கங்கள் சம்பந்தமாக இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக மனிதன்ற வாழ்க்கையை பொறுத்தவரையும் மனிதன் என்பவன் அவன் இயல்பிலேயே தவறு செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். மனித சமுதாயத்தினுடைய ஆரம்ப வரலாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இந்த மனிதன் ஏதோ ஒரு வகையில் பல்வேறு வகையான தவறுகளுக்கு உட்படுத்தப்படுகிறான்றதை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹு தஆலா முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மிக உயர்ந்த ஒரு இடத்தில் அல்லாஹ் வைக்கிறான். அதாவது சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா வைக்கிறான். எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குறான். ஆனால் அந்த மனிதன் என்ற அந்த இயல்பான அந்த தன்மை தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விடலை. ஷைத்தான் என்ன செய்கிறான்டா, ஏற்கனவே நாம் இங்கே இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக படிச்சுக்கிறோம், போய் ஒரு காரணத்தை காட்டி என்ன செய்கிறான்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்கிறான். அவங்க தவறு செய்யணுன்ற எண்ணத்தில் இல்லைண்டா கூட தவறு செய்கின்ற ஒரு நிலைமைக்கு ஷைத்தான் வஸ்வாச உண்டாக்கி எந்த அளவுக்குன்னு சொன்னால் காசமஹுமா, அதாவது அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு போய் ரெண்டு பேருக்கும் சத்தியம் பண்ணுறான். இன்னீ லகுமா லமினன் நாசிஹீன், நான் உங்களுக்கு இதை ஏன் சொல்கிறேன்டா, உங்களுக்கு நான் நல்லதை தான் நாடுறேன். நீங்கள் வழிகட்டு போனால் எனக்கு என்னைக்கு லாபம், அல்லது நீங்கள் இதை சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி. இன்னீ லகுமா லமினன் நாசிஹீன், நானும் உங்களுக்கு நலம் நாடக்கூடிய உபதேசிக்கிறேன், நான் நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி என்ன செய்கிறான், உள்ளத்தில் வசுவாசம் உண்டாக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்குறான், உங்களுக்கு நான் சொல்லலையா நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட போக வேணாம் என்று? உங்களுக்கு நான் சொல்லலையா இந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்தது தவறுன்னு தெரிந்த உடனே ஒரு ஈமானிய ஒரு மூமினுடைய அல்லாஹ்வை நம்பினவனுடைய அடுத்த விஷயம் என்னண்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ், மானக்கேடான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்துவிட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் தீங்கு செய்துவிட்டால் அல்லாஹ்வை அவர்கள் நினைப்பார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹ் அவங்களோட பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அவ பொதுவாக மனிதன் தவறு செய்யக்கூடியவன், ஆதம் நபி தவறு செஞ்சாங்க என்ற அந்த ஒரு விஷயம் இயல்புல மனுஷனுக்கு இருந்தாலும் அல்லாஹ் அதையும் ஒரு சோதனையாத்தான் வைக்கிறான். தவறுன்னு தெரிஞ்சா அல்லாஹ் சொல்றான், வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே அவர்களுடைய தவறிலே அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. பொதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த தவறில் பிடிவாதமாக இருக்கிறவங்களை பற்றி சொல்றான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, நான் இரவு பகலாக என்னுடைய மக்களை நான் அழைத்தேன். நான் அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் வாருங்கள், நீங்கள் மன்னிப்புக்காக அல்லாஹ்வை நோக்கி விரைந்து விடுங்கள் என்று சொன்னேன். வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், மன்னிப்பை நோக்கி அவர்களை அழைத்த போதெல்லாம் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், அந்த தவறில் இந்த அவங்க விடுபடலை. சொன்னவர் நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி காதுகளுக்குள்ள தங்களோட விரல்களால் மறைத்து கொண்டார்கள். வஸ்தகஷவ் சியாபஹும், ஆடைகளால் தங்களை அவர்கள் மூடிக்கொண்டார்கள். வ அஸர்ரு, பிடிவாதமாக இருந்தார்கள். வஸ்தக்பரு, அந்த பாவத்தை செய்வதை பெருமையாக அவர்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையும் ஒரு தவறு என்று தெரிகிற போது நாம் அது மனுஷனா தவறு தானே செய்வான் அப்படின்னு தன்னோட தவறை நியாயப்படுத்தக்கூடாது.
அல்லது அந்த தவறில் அவன் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சிட்டா தக்கருல்லா, உடனே அல்லாஹ்ட ஞாபகம் அவங்களுக்கு வந்துடும். நான் தவறை செஞ்சிட்டேன், பாவத்தை செஞ்சிட்டேன், ஃபஸ்தக்ஃபரு, உடனே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். இதைத்தான் ஆதம் நபி செஞ்சாங்க. அவங்களுக்கு விளைஞ்சி அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கத்தில் நம்மளை வச்சிருக்கிறான், நாம் தவறு செய்யக்கூடாது, அல்லாஹ் நம்மளை தடுத்திருக்கிறான்னு தெரிஞ்சும் கூட ஷைத்தான் என்ன செஞ்சான், இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கிட்ட நெருங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கிட்ட போவானான்னு வச்சுக்கிறான்னு சொன்ன உடனே ஷைத்தானுடைய அந்த வஸ்வாசின் காரணமாக தவறுக்குட்பட்டாங்க. அல்லாஹ் சொன்ன உடனே என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் சொன்னாங்க. நீ எங்களை மன்னிச்சு அருள் செய்யலன்னு சொன்னால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாங்கன்றத பார்க்குறோம். இதே மாதிரி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ்லம் துத்னிபு, நீங்கள் பாவமே செய்யாதவர்களாக இருந்தால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை அழிச்சிருவான். அல்லாஹ் உங்களை அழிச்சு போட்டு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான், அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பாரும் செய்வாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு விளங்குது, கண்டிப்பாக பாவம் செய்கிறது வாஜிபாக இருக்கும் உண்டு அப்படின்னு அர்த்தம் என்ன, மனுஷன்டா அப்படித்தான். இப்போ நம்ம நினச்சிடக்கூடாது என்னது, தவறே செய்யாமல் நான் வாழ போகிறேன்னு ஒருத்தன் நினச்சா அவனுக்கு வாழ இயலாது. ஏதோ ஒரு வகையில் அவன் தவறால் சோதிக்கப்படலாம். சில நேரம் அல்லாஹ்வே என்ன செய்வான், அவன்கிட்ட தவறை உண்டாக்கி அதில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதற்காக சில நேரம் அவனோட வாழ்க்கையில் சில தவறுகள் ஏற்படலாம், ஷைத்தானிய தாக்கத்துக்கு அவன் உட்படுத்தப்படலாம். அப்போ அல்லாஹு தஆலா மனிதன் இயல்புலேயே அவன் தவறு செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் தவறு என்று தெரிகிற போது அதிலே பிடிவாதம் இல்லாமல் அதிலிருந்து அவன் மீண்டு விட வேண்டும். பாவிகளை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவங்களுக்கு மன்னிப்புக்கான வாசலை எப்போவுமே திறந்து வச்சுக்கிறான். அல்லாஹு தஆலா இரவிலே தனது கரங்களை விரிக்கிறான். பகலில் தவறு செய்தவர்கள் தௌபா செய்வதற்காக வேண்டி பகலிலே தன்னுடைய கரங்களை விரிக்கிறான், இரவில் தவறு செய்தவர்கள் தௌபா செய்வதற்காக வேண்டி. ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கான வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னல்லாஹ லயதூபு தௌபத மாலம் யுகர்கிர். ஒரு மனிதனுடைய தொண்டை குழிக்கிட்ட உயிர் வருகின்ற அந்த இறுதி நிமிடம் வரைக்கும் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். அப்படின்னா மனிதன் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அல்லாஹு தஆலா சொல்றான், எப்படி, யா யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழந்துடாதீங்க. நீங்கள் பாவம் செஞ்சிட்டமே, இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டமே, இவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச நமக்கு மன்னிப்பு கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழக்காதீங்க. ஏன், இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்காக இருக்கிறான். அப்போ பாவம் இயல்பாக நடந்தாலும் பாவம் செஞ்சவங்க நாங்கள் இவ்வளோ செஞ்சிட்டோமே, அநியாயம் பண்ணிட்டோமே, ஷிர்க்கு செஞ்சிட்டோமே அப்படின்னு கவலைப்படக்கூடாது. நபித்தோழர்கள் சில நேரங்களில் பாவங்கள் நடக்கும்போது, நாங்கள் இதெல்லாம் நிறைய படித்த விஷயங்கள், ஒரு மீட்டலுக்காக நான் சொல்கிறேன். பாவங்கள் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் நபித்தோழர்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணினாங்க. தங்களிடத்தில் தவறு நடக்குது, நாங்கள் பாவம் செய்கிறோம் அப்படின்ற அந்த தவறு நடந்து தவறே இல்லாத ஒரு விஷயத்தை கூட நாம் தவறாக இருக்கிறோமோ என்று நினைச்சாங்க. ஹல்லலா என்ற நபித்தோழருடைய விஷயம் மிக பிரபலியமானது. நான் முனாஃபிகா போய் தான் முடிவெடுக்கிறேன். உண்மையிலே அவர் நிஃபாக் அல்ல, அவர் ஃபீல் பண்ணுறாரு, என்னுடைய குணத்தை பார்க்கும்போது நம்மகிட்ட குறைபாடி இருக்கிற மாதிரி தெரியும். இந்த எண்ணம் நமக்கு வரணும். நாம் எப்போவுமே தூய்மையானவர்கள், நாம் சரியாகத்தான் எல்லாம் செய்வோம், நம்ம சரியாகத்தான் சிந்திப்போம், நம்ம சரியாகத்தான் எதையும், அப்படி அல்ல. மனிதர்கள வகையில் நம்ம பேச்சுக்களில் பிழை வரலாம், சிந்தனையில் பிழை வரலாம், இபாதத்துகளில் பிழை வரலாம். நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கணும். உமர் இப்னு கத்தாப் உங்களுக்கு தெரியும், ரலியல்லாஹு அன்ஹு. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உங்களுக்கு தெரியும், சாஹிபு சிர், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய தோழர். அந்த சாஹிபு சிர்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த முனாஃபிக்களுடைய அந்த யார் யாருன்ற விவரத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் விவரம் கேட்குறாங்க. உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் சொன்ன அந்த ரகசியத்தை உங்களோட அதிகாரத்தை வச்சு நீங்கள் என்கிட்ட கேட்க பார்க்குறீங்களான்ட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் என்ன சொன்னாங்க தெரியுமா, அப்படியெல்லாம் இல்லை, நானும் அதில் ஒருத்தனாக இருந்துருவனோன்னு எனக்கு பயமாக்கிட்டாங்க. அப்படியே புரியுதா?
அப்போ நாங்கள் எவ்வளவுதான் நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிறோம் என்றாலும் நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும், நம்ம தப்பாக இருக்கிறோமோ, பாவத்தில் இருக்கிறோமோ. இந்த உணர்வு சஹாபாக்களுக்கு வந்தது, இந்த உணர்வு நபித்தோழர்களுக்கு வந்தது. தவறு செஞ்சிட்டா கூட அந்த தவறுலேருந்து எப்படியாவது தன்னையை காப்பாற்றி கொள்றதுக்கான முயற்சிகளை செஞ்சாங்க. மாயிசர் அல்லாஹ்வோட விஷயம் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றார், யார ரசூலல்லாஹ் தஹிர்னி யார ரசூலல்லாஹ், என்னைய தூய்மைப்படுத்துங்க, என்னைய தூய்மைப்படுத்துங்கன்றார். அவர் எதுக்கு வந்தார்? அவருக்கு தெரியும் அவரை கொலை செய்கிற குற்றத்தை அவர் செஞ்சுக்கிறார் அப்படின்னு அவர் சொல்ல வந்தது, என்னை கொன்றுங்க யார ரசூலல்லாஹ்ன்றாங்க. இந்த உலகத்தில் நான் பாவத்தோட மௌத்தாகக்கூடாது, நான் பாவத்தோடு இருக்கக்கூடாது, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், என்னை கொலை செஞ்சிருங்க, என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்ல 4 முறை திருப்பி அனுப்பினாங்க. போங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கண்டுகொள்ளாமல் இருக்க பார்த்தாங்க. அதாவது ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருக்கும்போது குற்றவியலுக்கான அந்த குற்றம் பகிரங்கமாக நிரூபிக்கப்பட்டால் தண்டனை நிறைவேற்றணும். முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டுகொள்ளாமல் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அப்படி இருந்தாங்க, திரும்பி போங்க. ஏலாமல் கடைசியாக வரார், என்ன பால் என்ன சரி அந்த பைத்தியம் மாதிரி என்ன சரி ஆகிட்டோ, மனசு குழம்பிட்டோ அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இல்லை, அவர் நல்லா தான் இருக்கிறார், என்ன சரி போதைப் பொருள் பாவிச்சிட்டாரோ. சஹாபாக்கள் போய் வாயிலெல்லாம் மோந்து பார்த்தாங்க, இல்லை யார் சொல்ல அவர் நல்லா இருக்கிறாரு, கொலை செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடைசியாக வகுப்பில் படித்தோம், ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாரு, அவர் துவா கேட்குறார், யா அல்லாஹ் எனக்கு மறுமை நாளில் என்ன சரி தண்டனை தாரதா இருந்தா அதை அங்கே எனக்கு தராது, எனக்கு அங்கே சொர்க்கத்தை தா, அந்த தண்டனை யாரெல்லாம் இங்கே தந்துரு, யாரெல்லாம் எனக்கு இங்கே தா அப்படின்னு கேட்டுட்டாங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுட்டான். ரசூலுல்லாஹ் ஒரு முறை அவரை விசாரிக்க போகிறாங்க, அந்த கோழி குஞ்சு மாதிரி சுருங்கி போய், அதாவது அவர் அந்த நோய்வாய்ப்பட்டு இந்த கோழி குஞ்சு மாதிரி என்ன சொன்னேன் பாருங்கப்பா, ஆள் எப்படி இருந்தால் சும்மா கோழி குஞ்சு மாதிரி கிடக்கிறான்டா, அவ்வளவு நோய்வாய்ப்பட்டு பலவீனம் அடைஞ்சு போய்கிறார். அப்போ கேட்குறாங்க, நீ அல்லாஹ்விடத்தில் தௌஃபீக்க, அல்லாஹ்விடத்தில் நீ ஆஃபியத்தை கேட்டிருக்க கூடாதா, நீங்கள் என்ன அல்லாஹ்ட துவா கேட்டீங்க, யாரும் சொல்ல நான் இப்படி கேட்டேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கேட்காதீங்கன்றாங்க. இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நமக்கு விளங்க வர ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், பாவம் என்கின்ற அந்த செய்தியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நமக்கு முன்மாதிரியான நபித்தோழர்கள் எப்படி நடந்தாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே மனிதனை அல்லாஹு தஆலா பாவம் செய்கிற அந்த இயற்கையோடு படைத்திருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் பாவங்கள் நபித்தோழர்களுக்கு கூட ஒரு நபித்தோழர் வாராரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு பெண்ணை முத்தமிட்டுட்டேன்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போய் தொழுங்கன்றாங்க. தொழுதுட்டு மறுபடி அதே விஷயத்தை கேட்குறாரு, அதுக்கு என்ன பிராயச்சித்தம், நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேன்றார். அப்போ மறுபடியும் என்ன செய்கிறாங்க, சொன்னா என்னங்க நீ தொழுதியாண்டாங்க. இந்த தொழுகை என்பது இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத்னாங்க, இந்த நன்மை இருக்கிற அது பாவங்களை போக்கிவிடும் அப்படின்னு. அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ பாவத்தோடு மனிதன் இயல்பாக அந்த சுபாவத்தோடு அவன் படைக்கப்பட்டாலும் கூட பாவத்தோடு நான் இருக்கணுண்டு ஒருத்தர் நிரந்தரமாக அந்த பாவத்தை தன் வாழ்க்கையில் ஆக்கிவிடக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பாவத்தை பொறுத்தவரையும் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக தெரிந்து கொண்டே பாவத்தில் இருக்கும் போது அவன் இந்த உலகத்திலே பலவிதமான பாதிப்புகளை சந்திக்கிறான். இதில் முதலாவது நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பாவம்னு சொல்கிறது என்ன, அதை நாங்கள் தெரியணும். பாவம்டா என்ன? இதில் இருக்கிற சகோதரர்கள் யாருக்கா ஒரு சும்மா சொல்லுங்கள், பாவம்டா என்ன? அல்லாஹ் தடுத்ததை செய்தது பாவம், அது மட்டுமா? ஏவினதை செய்யாமல் இருக்கிறது பாவம். அதாவது அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்காமலும் தடுத்ததை தவிர்த்து நடக்காமலும் இருந்தால் தான் அதுக்கு பாவம்னு சொல்லப்படும். பாவம் என்பது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒமை யஸில்லாஹ வ ரசூலா, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்கிறாரோ ஃபகத் தல்ல தலாலம் முபீனா, அவர் தெளிவான ஒரு வழிகேட்டிலே சென்று விட்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அவ பொதுவாக பாவம் என்ற இந்த சொல்லுக்கு பலவிதமான, அதாவது நாங்கள் அதுக்கு பயன்படுத்துவோம். அதாவது அல் இஸ்ம், பாவத்துக்கு இஸ்ம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அல் மாசியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அதுக்கும் மாறு செய்தல் அல்லது பாவம் என்று சொல்லுவோம். அப்போ பாவம் என்றால் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதும் அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து நடக்காமல் அதை செய்வதும் தான் பாவமாகும். இந்த பாவத்தை பொறுத்தவரையும் மனிதன் இயல்பாக பாவத்தோடு படைக்கப்பட்டிருந்தாலும் பாவத்துக்கு சில படித்தரங்கள் இருக்குது. இதையும் நாங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும். அதில் முதலாவது என்னன்னு சொன்னால் பெரும் பாவங்கள். பெரும் பாவங்கள்
அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு செய்கிற பெரும் பாவங்கள் என்று அல்லாஹு தாலா சில விஷயங்களை சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிசால 31வது வசனத்திலே சொல்கிறான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன், அதாவது நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொண்டால் நுகஃபிரு அன்கும் செய்யிஆத்திக்கும், உங்களுடைய சிறிய தவறுகளை நாங்கள் போக்கி விடுவோம். அதாவது பெரும் பாவங்களை மனுஷன் தவிர்ந்து கொண்டா தான் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நாளைய மறுமையில் மனுஷனுக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பு கொடுக்குறான்டா பெரும் பாவங்களுக்கு அல்ல. பெரும் பாவங்களை பொறுத்தவரையும் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அதிலிருந்து பிராயச்சித்தம் செய்து மீண்டு விட்டாலே தவிர, அது ஷிர்காக இருந்தாலும், ஒருவர் ஷிர்கில் இருக்கிறார், ஷிர்க் என்பது இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அது அல்லாஹ் என்ன செய்றான், அதுக்கு குறைஞ்ச பாவங்களாக இருந்தால் அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு அதை மன்னிக்கிறான். அப்போ பெரும்பாவம் குறிப்பாக ஷிர்க், அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினான். இந்த நபிமார்களுடைய போராட்டம் என்ன, அந்த மக்களை வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை அந்த மக்கள் வணங்கணும், தாகூத்துகளை அவர்கள் நிராகரிக்கணும், இதான் அடிப்படை. அப்ப அந்த நபிமார்கள் என்ன சொன்னாங்க, அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு வரம்பு மீறி கொண்டிருந்தாங்க, அல்லாஹ்வை வணங்குறதை விட்டு போட்டு அவனை நிராகரித்தார்கள், அல்லாஹ்வோடு பல கடவுள்களை வச்சு வணங்கிட்டு, இதெல்லாம் பெரும் பாவங்கள், மனுஷன் செய்யற பெரும் பாவம், குஃப்ர்ல இருந்தாங்க. அப்ப நபிமார்கள் சொன்னாங்க, ஃபகுல், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னத அல்லாஹ் சொல்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்பார் செய்து மீண்டு விடுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் நீங்க செய்யற இந்த தவறுகளை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் நாங்க பாவத்திலேருந்து இஸ்திக்பார் செஞ்சு மன்னிப்பு கேட்டா நாங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அல்லாஹ் மன்னிப்பான் சொர்க்கத்தை தருவாண்டு. இல்ல, இந்த உலகத்திலும் அந்த இஸ்திக்பாரை கொண்டு அல்லாஹ் உங்களை உயர்த்துகிறான். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த சம்பவத்தில் நீங்க பார்க்கலாம். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்பார் செய்து மீண்டு விடுங்கள், இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் இஸ்திக்பார் செஞ்சா, தௌபா செய்தால், பாவத்திலிருந்து மீண்டால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க காத்திருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்கள் மீது தொடர்ந்து அல்லாஹ் மழையை இறக்குவான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், அல்லாஹ் உங்களுக்கு ஆண் குழந்தைகளை தந்து, பொருளாதாரத்தை தந்து அவன் உங்களுக்கு உதவி செய்வான். வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின், உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்க சோலைகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல தோட்டங்களை தருவான். வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு மத்தியிலே ஆறுகளை அல்லாஹ் ஓடச் செய்வான். அப்ப அல்லாஹு தஆலா பாவம் செய்கிற மக்களை அழைக்கிறான், நீங்கள் பெரும் பாவம் செய்தாலும் சரி, அல்லாஹ் பெரும் பாவத்தை மன்னிக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், அதாவது அம்ர் இப்னு ஆஸ் என்ற நபி தோழருடைய சம்பவம். அவர் சொல்றாரு, நான் இருந்தது மிகப்பெரிய ஒரு பாவத்தில் நான் இருந்தேன், இந்த மார்க்கத்துக்கு நான் விரோதமாக இருந்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் கிடைச்சிருந்தால், அவர் எனக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தால் அவரை கொலை செய்திருப்பேன், அப்படி ஒரு கட்டத்தில் நான் இருந்தேன். அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துக்குள்ள இஸ்லாத்தை போட்டான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போனேன், நான் சொன்னேன், முத்த எதக்க உபாயுக்க, சொன்னாங்க கையை நீட்டுங்க, நான் உங்கள்கிட்ட ஒப்பந்தம் இஸ்லாத்துக்கு வரப்போறேன்றார். அப்ப ரசூலுல்லாஹ் கையை நீட்டுறாங்க, தன்னுடைய கையை மடக்கி கொள்றார். கேட்குறாங்க, யா அம்ர் மாலக், என்ன நடந்து போச்சு, என்ன கையை நான் நீட்டுறேன் நீ மடக்கிறேங்க. யா ரசூலுல்லாஹ், நான் நிபந்தனை இடணும் அப்படின்றாங்க. என்ன நிபந்தனை, நான் செஞ்சுக்கிறேன் இவ்வளவு பாவமும் மன்னிக்கப்படுமா, நான் இவ்வளவு செஞ்சுக்கிறேனே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, உங்களுக்கு தெரியாது, அம்மா அலிம்த அன்னல் இஸ்லாம தஹ்திமு மா கான கப்லஹு, இஸ்லாத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களோட எல்லா பாவங்களும் தகர்த்தெறியப்படும் என்று உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் சொன்னான், யா ஒமன் தாப வ அமில சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், எவர்கள் தௌபா செய்து மீண்டு விடுகிறார்களோ, ஈமான் கொள்கிறார்களோ, அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய பாவங்களை, ஸய்யிஆத்துகளை நாங்கள் நன்மைகளாக மாற்றி விடுகிறோம். அப்ப இதை நாங்கள் விலகிக் கொள்ளணும். அப்ப பெரும் பாவமாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டால் அது அல்லாஹ் மன்னிப்பான். உங்களுக்கு தெரியும், 99 கொலை செஞ்ச ஒருவர், அவருடைய உள்ளத்துக்குள்ள நாம கொலை செஞ்சிட்டோம் தானே, அப்படி இல்லை, நாம இவ்வளவு பெரிய தவறை செஞ்சிட்டோமே, அவருடைய உள்ளத்தை அது உறுத்துது. அந்த பாவம்
அவரை வந்து நிம்மதியை இழக்க செய்து என்ன செய்யறாரு, விசாரிக்கிறாரு. நான் இப்படி 99 கொலை செஞ்சிட்டேனே, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமாண்டு அவர் ஒரு அறிஞர்கிட்ட போறாரு. போய் கேட்கிறாரு, எப்படி நான் இப்படி 99 கொலை செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, அவர் சும்மா ஒரு ஆலிம் சாஃப் போல வழங்குது சொன்னாரு, உனக்கா மன்னிப்பா, அது எப்படி கிடைக்கும், 99 கொலையை செஞ்சா மன்னிப்பிக்குதாண்டுகிறார். அதாவது இதில் ஒரு ஃபத்வா கொடுக்குறவங்களோட குவாலிட்டியும் ஒரு முக்கியமானது. யாராவது வந்து அதாவது வந்து இப்படியெல்லாம் நான் செஞ்சுட்டேன்னா இதெல்லாம் மன்னிப்பு கிடைக்காதுப்பான்றது. ஏன்னா அல்லாஹ் பொறுத்தவரையும் எந்த பெரிய பாவத்தை மனுஷன் செஞ்சாலும் சரி, அதான் ஏற்கனவே சொன்னேன், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அதாவது அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம்னா உங்களுக்கு நீங்களே வரம்பு மீறிக்கிட்டீங்க, அநியாயத்துல எல்லையை தாண்டி போய்த்தீங்க, உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டீர்கள். அப்படிப்பட்ட அடியார்களே நீங்கள் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்ட இரக்கத்தில் அல்லாஹ்ட பண்புல உள்ளது அவன் துர் ரஹ்மா, அவன் ரஹ்மான் நம்ம சொல்றோம். ஒவ்வொரு நாளும் நம்ம குர்ஆன் ஓதும் போது பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மான் சொல்றோம். அவன் ரஹ்மான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனோட குணமே ரஹ்மத்து தான், இரக்கம் தான். இரக்கம் என்பது அவனுடைய ஜாத், அவனுடைய குணம். அர் ரஹீம், அவன் அடியார்களுக்கு இரக்கம் காட்டுற செயலில் அவன் ஈடுபடுகிறான், மூமின்களுக்கு இரக்கம் காட்டுறான். அப்படிப்பட்ட ரஹ்மான், நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. எப்படிப்பட்ட அநியாயத்தை செய்தாலும் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் மன்னிக்கிறான். எதுவரைக்கும் அபூ தாலிப் ரசூலோட சாச்சா, கடைசி மட்டும் அவர் இஸ்லாத்துக்கு வரல, மரண தருவாயில ரசூலுல்லாஹ் போய் நின்றாங்களா இல்லையா, சாச்சா லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நான் என்ன செய்றேன் அல்லாஹ்விடத்தில் அதை கொண்டு சரி நான் உங்களுக்காக வாதாடுவேன். ஏத்துக்கொள்ளல. அப்ப கடைசி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, இன்னல்லாஹ லயதூபு தௌபத மா லம் யுகர்கிர், தொண்டை குலுக்கிட்ட உயிர் வார அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் அல்லாஹ் உங்களோட தௌபாவுக்காக வெயிட் பண்றான். ஆனா உயிர் அந்த நிலையை அடைஞ்சதுக்கு பிறகு இந்த கர்கரான்னு வருமே சொல்லுவாங்க, மூச்சு இழுக்குதுண்டு, அந்த கர்கரா மூச்சு இழுக்கிறது 2 வகை இருக்குது. அவருக்கு நினைவு ஈக்கும், நினைவு தாண்டிடும். அப்போ மூச்சு இழுத்து இடிப்பாங்க, மௌத்தாக போறார் விளங்கும் அந்த துடிப்புல. அந்த நிலைக்கு தான் சக்கரத்துல் மௌத்தும்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லலாம், ஜாஅத் சக்கரத்துல் மௌத்துனா மரண போதை, மரணத்துல அந்த உச்சகட்ட நிலை. அந்த சொல்றான் லைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவங்க மரணம் அவர்களை நெருங்குகின்ற நேரத்தில் அவர் சொல்றார் லைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், அவர் தவறே பாவத்தில் ஈடுபட்டு அவர் பாவத்திலே பிடிவாதமாக இருக்கிற நேரத்தில், அவருக்கு மௌத்து வார நேரத்தில், அந்த நேரம் யா அல்லாஹ் இன்னி துபுத்துல் ஆன், நான் தௌபா செய்து மீள்றேன் என்று சொன்னால் அவருக்கு தௌபா இல்லை. நம்மளோட தௌபா என்னது, நம்ம எவ்வளவு பாவியாக இருக்கலாம், நம்ம எவ்வளவு நமக்கு நாமளே அநியாயம் சில நேரங்களில் நினைப்போறோம், இப்படியெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பாய்க்குதுன்னு நினைப்போருமா இல்லையா. மார்க்கம் தெரிஞ்ச நமக்கு விளங்கும், அல்லாஹ் மன்னிப்பவன் எப்படியோ மன்னிப்பான். அப்போ இதனால் அல்லாஹு தஆலா மரண தருவாயில தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. மரணம் வார நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பு, அஹதகுமா உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு நாம் தந்தவற்றிலிருந்து செலவழியுங்க, தர்மம் கொடுங்க. ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், அல்லாஹ் ஒரு கொஞ்சம் நேரம் தரமாட்டியா, எதுக்கு, ஃபஅஸத்தக, நான் தர்மம் கொடுக்க போறேன், நல்லவனா வாழ போறேன். அல்லாஹ் என்ன சொல்றான், வலன் யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, அந்த மனுஷன் அந்த அஜல் வந்தா ஒரு நாளும் அல்லாஹ் லன் வந்தா நடக்கவே நடக்காது. லன் யூஸ் பண்ணினா என்ன அர்த்தம், நடக்கவே நடக்காது. வலன் யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, அங்க மறுமையில இங்க கத்துறான், ரப்பனா அக்ரிஜ்னா, யா அல்லாஹ் எங்களை இங்க இது வெளியேற்றி அல்லாஹ் நாங்க நல்லவனா வாழ போறோம். அல்லாஹ் சொல்றான், இதா நீ சொல்றது கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது மனுஷன் சொல்ற வெறும் வார்த்தை. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க செய்யற எந்த வகையான பாவமா இருந்தாலும் அது
பெரும் பாவம் செய்யக்கூடியது காபிர்களாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது வட்டியிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது விபச்சாரத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது மோசடியில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லாஹ் அவர்களுக்கும் இரக்கம் காட்டுறான். அல்லாஹ்ட இரக்கத்தை நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க, பாவத்திலிருந்து மீண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை அழைக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அப்ப பெரும் பாவங்கள் என்று ஒன்று இருக்கிறது. பெரும் பாவங்களை நாம் தவிர்ந்து கொண்டால், சிறு பாவங்கள் சில போது நமக்கு நம்முடைய அன்றாட நம்முடைய செயல்கள், ஒரு உம்ராவுக்கும் இன்னும் ஒரு உம்ராவுக்கும் இடைப்பட்ட காலம், ஒரு ஜும்மாவுக்கும் இன்னும் ஒரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட காலம், 5 நேர தொழுகையை தொழுகிற நேரத்தில், உது செய்கிற நேரத்தில், உறுப்புகளை கழுவுற நேரத்தில், முகத்தை கழுவும் போது பாவங்கள் கழுவப்படுது நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன பாவங்களை சில நேரம் நம்ம தௌபா கேட்காமலே என்ன செஞ்சிருவான், நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா பெரும் பாவங்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதை செய்துவிடக் கூடாது. அதை அப்படி செஞ்சிட்டாலும் கூட நாம் அதை தவறுன்னு தெரிந்தால் அதை நாங்கள் தவிர்ந்து கொள்ளணும். இன்னொரு விஷயமும் நாங்கள் இந்த பாவம்ன்ற அந்த அறிமுகத்தில் தெரிஞ்சு கொள்ளணும். முதலாவது, பாவம் என்பது மனிதனுடைய அது நேச்சர். மனிதன் ஏதோ ஒரு வகையில் பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறான். பாவமே செய்யாதவர்களை விட அல்லாஹு தஆலா பாவம் செய்துவிட்டு தௌபா செய்கிறவங்களை விரும்புகிறான். நான் அடிக்கடி ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். லல்லாஹு அஷத்து ஃபர்ஹத்தன் பி தௌபத்தி அப்தி. ஒரு அடியான் தௌபா செய்கிற போது அல்லாஹ் மிக கடுமையாக நேசிக்கிறான், விரும்புகிறான், சந்தோஷப்படுறான். ஃபர்ஹா, கட்டும் சந்தோஷம். எப்படின்னு சொன்னா, ஒருவர் பாலைவனத்தில் ஒட்டகத்தில் பயணம் போறார், டெசர்ட்டில் தனியே போறார். அந்த அவரோட ஒட்டகத்தில் அவருடைய சாப்பாடு குடிபானம் எல்லாமே அதுக்கு மேலே. அவள் பாலைவனத்தில் ஒரு இடத்துல அவர் தங்கி இருக்கிற நேரத்தில் ஒட்டகம் தொலைஞ்சு போச்சு. அந்த ஒட்டகத்தில் அவரோட சாப்பாடு குடிபானம் எல்லாம் இருக்குது, இவர் தனியே. பாலைவனத்தில் தொலைஞ்ச ஒட்டகம் திரும்பி அதே இடத்துக்கு வராது. இந்த கரத்த மாடு வாங்கி பாவிச்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேயாவது போகும்போது கரத்தை முரண்டு பிடிக்கும், திரும்பி வரும்போது வீட்டுக்கு ஸ்மூத்தாக வரும். பார்த்துக்கிறீங்களா? நம்மளாம் கிராமம் தான், அதனால தெரியும். இதே மாதிரி மிருகங்களை பொறுத்த வரைக்கும் டெசர்ட்டில் உங்களை விட்ட இடத்துக்கு வராது, உங்களை வீட்டுக்கு வேண்டாம் அது போகும். அது அப்படி தான், அது பழக்கப்பட்ட மிருகங்கள். அப்போ டெசர்ட்டில் சாப்பாடு தண்ணி வண்டியெல்லாம் அதில் பயணம் போனவர் மிஸ் ஆகினா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், கிட்டத்தட்ட ஓமானில் கூட நடந்து நினைக்கிறேன், 2 பேர் மூத்தாகினாங்க. ஏன்னா ஒரு இந்த டெலிகம்யூனிகேஷன் டிஸ்கனெக்ட் ஆகி 2 பேரும் மூத்தாகினாங்க. இது சவுதி பல டெசர்ட்டில் இது நிறைய நடக்கும். இப்போ இன்றைக்கு நவீன காலத்தில் மிஸ் ஆகினா அவ்வளோதான், திரும்பி வரையலாது. அந்த டெசர்ட்டில் நீங்கள் 1 கிலோமீட்டர் கூட நடக்கல தண்ணி இல்லாமல். அப்போ பாலைவனத்தில் ஒட்டகமெல்லாம் தொலைஞ்சு போச்சு, ஒட்டகம் இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. இப்போ இவர் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவர் கவலையில் இதுக்கு மேலே நம்ம சாவுறது தான், மௌத்தை எதிர்பார்த்தவர். உதாரணத்துக்கு பூமி அதிர்ச்சி வந்து சிலவங்க பூமிக்குள்ளே மூடிப்பட்டு உள்ளே இருந்து 10-15 நாளைக்கு போகிறவங்களாம் வெளியே உசுரோடு எடுத்துக்கிறாங்க. உசுரோடு எடுக்காட்டி அவன் உசுரோடு எடுக்கும்போது அவங்களோட உணர்வுகள் எப்படி இருந்திக்கும்? அவங்க சாவை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தானே. சில கப்பல்களில் பயணம் போனவங்க ஆட்களை மாறி மாறி கடிச்சு எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இன்றைய காலத்திலே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அந்த மாதிரி ஒருவர் ஒட்டகத்தில் போய் ஒட்டகத்தை மிஸ் ஆகினோன்னு அவருக்கு சரியான கவலை. முடியல, போய் ஒரு மரத்தை தூருக்கிட்டு அப்படியே தூங்குறாரு. இனி சாவு வரைக்கும் இப்படி தான் நம்ம வேதனையோட துடிச்சு சாவ போகிறோம், சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சாவ போகிறோம்னு. அதாவது அவருக்கு இனி உசுரில் நம்பிக்கை இல்லை. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு படுத்து எழுப்பி பார்க்குறாரு, ஒட்டகம் வந்து முன்னால் நிற்கும். எப்படிக்கும் சொன்னா போன உசுறு திரும்பி வந்த மாதிரி தான். அப்போ அந்த நேரத்தில் ஒட்டகத்தில் கடிவாளத்தை புட்டிச்சுக்கிட்டு சந்தோஷம் தாங்க முடியாமல் அல்லாஹ் கிட்ட சொல்றாரு, யா அல்லாஹ் நீ என்னோட அடிமைன்றார். யாரை பார்த்து சொல்றாரு? அல்லாஹ் கிட்ட சொல்றாரு, யா அல்லாஹ் நீ எனக்கு அடிமைன்றார், நான் உன்னோட எஜமான்றார். மாறி அப்படித்தானே? அதாவது இவர் உண்மையா சொல்லல, அஹ்தா மின் ஷித்தத்தில் ஃபரஹ், அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் அவர் தவறு செய்கிறார், வார்த்தையே தடுமாறுகிற அளவுக்கு சந்தோஷம்டா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சந்தோஷத்தை விட ஒரு அடியான் தனது தவறிலிருந்து தௌபா செய்து மீளும் போது அல்லாஹ் இதைவிட சந்தோஷப்படுகிறான். இது ஒரு உதாரணம் தான். நம்ம கொடுக்குற மெசேஜ் என்னண்டா, இந்த ரமலான் காலத்தில் இந்த செய்தியை பலரும் கேட்கலாம், இந்த மீடியாக்கள்ல கேட்கலாம். நீங்க உங்களுக்குள்ள தரப்பட்டிக்கு இவ்வளோலாம் செஞ்ச உனக்கெல்லாம் மன்னிப்பான். சில சில மோசமான ஆட்க அவங்களுக்கு திருந்துறதுக்கான சூழல்களை கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் பிடிப்பான், நரகத்தில் போடுவான். அந்த அல்லாஹ்வுடைய அந்த கடுமையான பக்கங்களை சொல்றது மாதிரி அல்லாஹ் அழைக்கிறானே, நீங்க தப்பு செஞ்சா வாங்கண்டு. அல்லாஹ் உங்களுக்காக நான் எதிர்பார்த்து கிடைக்கிறேன். இரவுல தப்பு செஞ்சா பகல்ல அல்லாஹ் கையை விரிக்கிறானே,
மௌத்து வரும் வரைக்கும் அல்லாஹு தஆலா அவகாசம் கொடுக்குறானே, சக்கராத்துடைய அந்த வேதனை வரைக்கும் டைம் கொடுக்குறானே. அப்ப நாங்க என்ன சொல்லணும்? எவ்வளவு பெரிய தவறானவனையும் நீ கவலைப்படாத, நீ அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செஞ்சு மீளு, உன் வாழ்க்கை முறையை மாத்து, உன் பாவத்திலிருந்து நீ விடுபடு, அநியாயத்திலிருந்து நீ விடுபடு. அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், உன்னுடைய வாழ்க்கையை கண்ணியப்படுத்துவான். உனக்கு இன்னைக்கு பிரச்சனையில இருந்தா உன் பிரச்சனையை அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வருவான். நூஹ் நபி சொன்னாங்களே, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், சொர்க்கம் தருவான். மட்டுமா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, இப்ப சொன்னனே, உங்களுக்கு தொடர்ந்து மழையை உண்டாக்குவான். வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், பொருளாதாரத்தையும் குழந்தையும் உங்களுக்கு தருவான். வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின், உங்களுக்கு தோட்டங்களை தருவான். வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு அல்லாஹ் ஆறுகளை ஓடச் செய்வான். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, அப்படின்னு அல்லாஹ் கேட்கறானே இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லணும், மோட்டிவேட் பண்ணும்போது, நீ திருந்துடா, அவனோட வாழ்க்கை பாரு எப்படி இருக்குதுன்னு. இதுக்குள்ள ஏன் நீ பொருள்றா? ஏன் இந்த ஷைத்தானிய வாழ்க்கை உனக்கு? ஏன் இந்த சினிமாவுக்குள்ள வாழ்றா? ஏன் இந்த சாராயத்துல வாழ்றா? ஏன் இந்த வட்டியோட வாழ்றா? மனுஷன் நினைக்கிறான் பொருளாதார பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் பேங்க் லோன் வட்டி இப்படி போய் அப்படி சால்வ் பண்ணி அப்படி ஒரு 10 வருஷம் 5 வருஷத்தில் நாங்கள் அப்படி டெவலப் ஆகி நாங்கள் தௌபா செய்யறோம். டெவலப் ஆகி தௌபா செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சா தானே, அழிச்சே போட்டுருவான் அல்லாஹ் தாலா. நீங்கள் நினைச்சா கூட சில பாவத்திலேருந்து வெளியே வர முடியாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ தவறு, எவ்வளோ பெரிய தவறை மனிதன் செய்தாலும் அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். இதை நாங்கள் திருப்பி சொல்ற காரணம், தௌபா என்பது மிக முக்கியமானது பாவத்துக்கு. அதே மாதிரி இந்த பாவங்களை 2 வகை. ஒன்று அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது, ஹுக்கூக்குல்லான்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம செய்கிற பாவம். இன்னொன்று இது தத்தஅல்லகு பி ஹுக்கூக்குல் இபாத், அடியார்கள் விஷயத்தில் மனுஷன் செய்கிற தவறு. நாங்கள் பிறருடைய விஷயத்தில் அவரை அவமானப்படுத்தியிருந்தால், அல்லது பிறருடைய பொருளாதாரத்தை நாம் அபகரித்திருந்தால், யாரையாவது நம்ம சீட் பண்ணி இருந்தால், யாராவது நம்மளை நம்பி ஒரு அமானிதத்தை ஒப்படைச்சிருப்பாங்க, அது பொருளாகவோ அல்லது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், அந்த அமானிதத்துக்கு நாங்கள் துரோகம் செய்தால், இந்த மாதிரி மனித உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட நீங்கள் அவனை அடிச்சிருந்தா, இரத்தத்தை ஓட்டி இருந்தா, அல்லது அவரை பற்றி தேவையில்லாமல் வதந்திகளை நீங்கள் பரத்தி இருந்தா, இது ஹுக்கூக்குல் இபாத். இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, யா அல்லாஹ் நான் இன்னால் அடிச்சு போட்ட நீ மன்னிச்சு கொண்டு, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். என்ன செய்யணும்? அந்த வகையான தவறுகளை பொறுத்தவரையும் நாம் யாருக்கு தவறு செஞ்சோமோ அவர் உங்களை மன்னிக்கணும். விளங்க சொல்றது, அவரிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கணும். அப்ப இந்த மாதிரி சில விஷயங்களையும் பார்க்கிறோம். எனவே நாங்கள் முதலாவது இந்த பாவங்களை 2 வகையா தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் ரொம்ப டீப்பாக போறதுக்கான நேரம் போதாது. முதலாவது பெரும் பாவம், அதில் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது, மனிதர்களை உரிமை இல்லாமல் கொலை செய்யறது, அதே மாதிரி பெற்றோர்களுக்கு மாறு செய்வது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர், அவர்கள் உங்களிடத்தில் வயோதிபத்தை அடைந்து விட்டால், அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் 2 பேரோ அல்லது ஒருவரோ, ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களுக்கு சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லாதீர்கள். வலா தன்ஹருஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு சங்கையான வார்த்தையை சொல்லுங்கள். அப்ப அல்லாஹு தஆலா சொன்னான், பெற்றோர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க. பலா யா ரசூலல்லாஹ், அல் இஷ்ராக்கு பில்லாஹ் சொன்னாங்க. அதுல ஒன்று அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பது, 2வது வ உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு துரோகம் செய்வது, பெற்றோர்களுக்கு மாறு செய்வது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி அதாவது பொய் சாட்சி சொல்வது என்று சொன்னாங்க. இந்த பெற்றோர்கள் விஷயமும் நாங்கள் நிறைய பேர் இதில் அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளோட சமுதாயத்தில் இல்லா மாஷா அல்லாஹ் நாடிய நல்லவங்க பெற்றோர்கள் விஷயத்தில் மிக கண்ணியமாக நடந்து கொள்றாங்க. எல்லாத்துக்கும் செலவழிப்பாங்க, ஆடம்பரத்துக்கு செலவழிப்பாங்க, வாகனத்துக்கு செலவழிப்பாங்க, எந்த பெரிய பயணத்துக்கு செலவழிப்பாங்க. தாய் தகப்பனுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா செலவழிக்கிறேன்டா, நான் என்ன டெய்லி தந்துக்கிட்டு தான் நினைக்கிறேன், என்ன நீங்கள் எனக்கு தந்தா வச்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன எனக்கு உழைச்சா வச்சுக்கிறீங்க. இது நமக்கு வேணும்னா சில நேரம் ஆச்சரியமா இப்படி எல்லாமா பேரண்ட்ஸோட பேசுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது மனிதர்களில் நீண்ட காலம் வாழச் செய்யறவங்களுக்கு அல்லாஹ் சொல்ல நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க்ன்றான்,
படைப்பில் நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு கொண்டு வந்து விடுவோம். அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்குறான். நுனக்கிசுஹு ஃபில் ஹல்கண்டா என்னன்னு கேட்டால், படைப்புட ஆரம்ப நிலைக்கு கொண்டு வந்துடும். சின்ன பிள்ளையா இருக்கிறவர் அப்படி வயசு போய் அவர் அந்த வாலிபத்தை அடைஞ்சி ஒரு இதான வயசு அடைஞ்சி அதுக்கு பிறகு என்ன செய்யறான்னா திருப்பி சின்ன பிள்ளை மாதிரி ஆகுறாரு அப்படின்னு சொன்ன. நீங்கள் பாருங்க, வயசான ஆளுக்கு செலவங்க வைப்பாங்க, சின்ன பிள்ளை மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க, அங்கிட்டு போக மாட்டீங்களா? அந்த எரிச்சல் படுறது, அவங்கள விரட்டுறது, அந்த மாதிரி தாய் தகப்பன்ற விஷயத்தில் ஒரு நாளும் நோகடிக்க கூடாது. சில நேரம் அவங்களோட அந்த வயது போகும்போது அவங்களோட குணாதிசயங்கள் சின்ன பிள்ளை மாதிரி மாறும். அந்த நேரத்திலையும் அல்லாஹு தாலா அந்த வயோதிபத்தை அடைகின்ற போது நீங்கள் சீண்டு சொல்ல வேணான்றதுக்கு பின்னால காரணம் இருக்குது. சில நேரத்தில் நமக்கு எரிச்சல் வார மாதிரியே அவங்களோட வார்த்தைகள் சில நேரம் இருக்கும். நம்மளோட உள்ளத்துக்குள்ள என்னடா இப்படி பேசுறாங்க, இவ்வளோ பெருசாக இருந்துக்கிட்டு, சின்ன பிள்ளைன்னா பரவாயில்லை. நீங்கள் பாருங்க, சின்ன பிள்ளையும் அவன் உட்காந்துட்டிக்கும், பெரிய நம்மட பாட்டியும் இருப்பாங்க, அல்லது நம்மட வாப்பம்மா அல்லது அம்மான்னு சொல்லுவோம் இருப்பாங்க. சின்ன பிள்ளை செய்கிற வேலையை அவங்க செய்வாங்க. நீங்கள் சின்ன பிள்ளை கொண்டு கொடுத்தா எனக்கு இல்லையான்னு சண்டை பிடிப்பாங்க. அதாவது அந்த அவங்களோட வயசு போகிற நேரத்தில் இது என்னடா இவ்வளோ வயசாகி இப்படி நடக்கிறாங்களேன்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க் அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறான். அப்படி நேரத்தில் கூட சீ என்று சொல்லணும் போல ஒரு சந்தர்ப்பம். அது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீங்க. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பேரண்ட்ஸுக்காக துவா செய்யணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தாகினா இன் கதஅ அன்ஹு இல்லா மின் ஸலாஸ், 3 விஷயங்கள். அதுல முதலாவது என்ன, அமலுன் சாலிஹுன், அதாவது சதகா ஜாரியா, நிலையான தர்மம். ரெண்டாவது சொன்னாங்க அவ் வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, அவருக்காக பிரார்த்தனை செய்கிற பிள்ளைகள். அல்லாஹ்விடத்துல பேரண்ட்ஸுக்காக நம்ம அடிக்கடி ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் எங்களை சின்னதா இருக்கும்போது அவங்க எப்படி எங்களை இரக்கம் காட்டினாங்களோ அந்த தாய் தகப்பனுக்கு நீ இரக்கம் காட்டு. பெற்றோர்கள் விஷயம் மிக கவனம். நாம் அதை தனியாக பெற்றோர்களை பற்றி பேசும்போது நாங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு மாறு செய்வது. அக்லுர் ரிபா, வட்டி. இன்னைக்கு வட்டி எடுக்கிற, இப்போ ஈமானோட வாழ்கிற மார்க்கத்தோட வாழ்கிறவங்க அதை எடுக்க மாட்டாங்க. என்றாலும் மார்க்கத்தோட வாழ்கிறவங்க கூட ஒரு சந்தர்ப்பத்துக்கு மேலே அவங்க தவறி போகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு. ஆப்ஷன் இல்லைண்டா எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் இடத்துல பிலால் ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, யார சொல்லலாம், நான் யூதன்ற கடன் வாங்கினேன், யூத எனக்கு சொல்லிட்டு போயிட்டான், இன்னைக்கு நீ கடனை தரலன்னு சொன்னால் உன்னை நான் மறுபடியும் அடிமையாக்க வேண்டும், யார சொல்லலாம், நான் ஊரை விட்டு போகிறேன், அனுமதி சாரீங்களான்னு கேட்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அனுமதியும் கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லல, யூதன் தானே மறுக்கா போய் வட்டியை வாங்கி செட்டில் பண்ணிடு, வட்டி ஒரு நாளும் கூடாது. அவ சில கடன் பட்டவர்கள், சில பிரச்சனைக்கு உட்பட்டவங்க அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறது, பல குட்டுது பார்ப்பான், இவன் என்ன செய்யறான், கடைசி மூமெண்ட் வரைக்கும் வட்டிக்கு போகல, அவன் வட்டியின் பக்கம் திரும்பலன்னா அவன் தான் வெற்றி பெற்றவன். சில நேரம் மிஸ் ஆயிடுவான், வட்டியில் போய் விழுந்துருவான். அவன் ரசூலுல்லாஹ் இந்த வட்டியை கண்டிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஅகுலூன ரிபா, எவங்க வட்டி சாப்பிடுகிறார்களோ, லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீன யத்தஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தானால் தீண்டப்பட்டவனை போல எழும்புவான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா, வட்டியில இதுக்கு பிறகு உள்ளதை நீங்கள் விட்டுவிடுங்கள். இன் குன்தும் மூமினீன், அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மூமின்களாக இருந்தால். அவர் வட்டி என்பது அல்லாஹ் சபித்த ஒரு விடயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅனல்லாஹு ஆகிலர் ரிபா வ மூகிலஹு வ காதிபாஹு வ ஷாஹிதைஹி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வட்டி சாப்பிடுறவன், வட்டி கொடுப்பவன், அதுக்கு சாட்சியாக இருந்தவன், அதை எழுதியவன் அல்லாஹ் சபித்து விட்டான். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப பாவத்தின் எந்த வகையான பாவமாக இருந்தாலும் நாங்கள் அதில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வட்டியை தவிர்த்து கொள்ளலையா, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ், அல்லாஹ்வோடு நீங்கள் சண்டை பிடிப்பதற்கு தயாராகுங்கள், அல்லாஹ்வோடு தூதரோடு நீங்கள் யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்க. அல்லாஹ் சொல்றான், வட்டி என்பது மிக கொடூரமான ஒரு பாவம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வட்டிக்கு ஒரு முஸ்லீம் நெருங்கிவிடக் கூடாது. இன்னைக்கு எந்தனா வட்டி எடுக்கிறது மட்டுமல்ல, அதை வச்சு பெருமையும் அடிக்கிறாங்க. பார்த்தீங்களா என்னோட பிஸ்னஸ் நான் எப்படி டெவலப் பண்ணிக்கிறேன், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வெஹிக்கிள், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பெருமை. வட்டியே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதோட சேர்த்து பெருமையும் அடிச்சா என்ன செய்வான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம்தான் பெருமை. எந்த நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவண்ட உள்ளத்துல பெரிய ஒரு பிலாக்கா கொட்டை இல்லை,
ஒரு கடுகளவுக்கு பெருமை இருந்தாலும் லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஸர்ரத்தின் மின் கிப்ர், ஒரு கடுகளவு பெருமை இருந்தாலும் அவனுக்கு சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பெருமை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை, அல்லாஹ்வுடைய கீழாடை. எவன் அதில் அதை எடுக்க ட்ரை பண்றானோ அவனை நான் பிடிப்பேன். ரசூலுல்லாஹ் இதை சொல்லி காட்டுறாங்க. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சோலை, அதாவது வட்டி வாங்குதல், அதையும் பெருமையாக நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அதாபுக்கு நாங்கள் தள்ளப்படும். அதே மாதிரி ஐத்தாம் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவது, கதுஃபுல் முஹ்சனாத் பத்தினி பெண்கள், அதாவது தப்பே செய்யாத பெண்கள் மீது நாங்கள் அவதூறுகளை பரத்தி விடுவது, அதே மாதிரி பொய் சாட்சி சொல்வது, இது மாதிரி நிறைய உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். இந்த பாவம் ஏற்படுத்துகிற சில விளைவுகள், நான் ஒரு சப்ஜெக்டை இங்கே சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் தொடங்கினா எனக்கு தொடங்குறதுக்கே நேரம் போகுது. இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவங்களோட ஒரு கிதாபு இது அல் ஃபவாயிதுன்னு சொல்லி ஒரு கிதாப், முக்கியமான ஒரு கிதாபு. நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வளமையான வாராந்த பயானில் ஒரு தலைப்பாக எடுத்து அந்த கிதாபில் உள்ள முக்கியமான விஷயங்கள், இந்த பாவங்கள் மனித வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற இருள்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா தன்னுடைய உஸ்தாதில் போய் கேட்குறாங்க, எனக்கு இந்த மனநத்தில் பிரச்சனை இருக்குது, பாவத்தை தவிர்த்து கொள்ள சொல். அதாவது இந்த பாவம் என்பது மனித வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கான விஷயங்களை கொண்டு வராங்க. பாவம் செய்கிறவன் வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் வரும்னு சொல்லுது. அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்காது, அவனுக்கு ரிசுக்கில் பிரச்சனை வரும், அவனோட அடுத்த வீட்டில் பிரச்சனை வரும், அவனோட உடம்புல பிரச்சனையை காட்டும், அவனோட மனைவி கோளாராய்ப்பா, அவனோட பிள்ளைகள் கோளாராய்ப்பாங்க, அவனோட அதாவது இது எல்லாமே சும்மா சொல்லலை. இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹோட வரலாறு நீங்கள் படிச்சுப்பீங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹோட மாணவர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். அந்த குர்ஆன் சுன்னாவை, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக், என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் இந்த ஹக்குக்காக போராடிக்கிட்டு ஹக்கை பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது போன்ற நன்மக்கள். அல்லாஹு அக்பர். அதை இன்ஷா அல்லாஹ் நான் தனியாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ இதில் முக்கியமாக என்னன்னு சொன்னால், ஒருவர் பாவத்தில் ஈடுபட்டால் அவருக்கு இல்மும் ஹிதாயத்தும் இல்லாமல் போகும். அல்லாஹு தஆலா இது ஒரு உதாரணமாக ஒரு 2-3 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ஃபபிமா நக்தீஹிம் மீசாகஹும், இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை உடைத்து விட்ட போது லஅன்னாஹும், அந்த பாவத்தின் காரணமாக நாம் அவர்களை சபித்தோம். வஜஅல்னா குலூபஹும் காசியத்தன், அவங்களோட உள்ளங்களை நாங்கள் என்ன செய்தோம், இறுகச் செய்து விட்டோம். நேர்வழி அவங்களுக்கு கிடைக்காது. எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த செய்திகள் ஏறாது. காரணம், அல்லாஹ் சபித்து விட்டான். உங்களுக்கு தெரியும், தூர் மலையை தலைக்கு மேலே ஏற்றி அல்லாஹ் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் வாங்கினான். அப்படி செஞ்சும் கூட அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா, கடலை பொளந்து கண்ணுக்கு முன்னால காப்பாத்தினான், கண்ணுக்கு முன்னால எதிரிகளை அல்லாஹு தஆலா அழிச்சு காட்டினான். அப்பையும் அந்த மக்கள் திருந்தல. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோடு செய்த இந்த உடன்படிக்கை அவர்கள் முறித்த போது அவர்களுக்கு நாங்கள் லஅன்னாஹும், அவர்களுக்கு நாங்கள் லானத்து செய்து விட்டோம். வஜஅல்னா குலூபஹும் காசியத்தன், உள்ளத்தை நாங்கள் இறுக்கி விட்டோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதான் நான் சொன்னேன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்களோட விஷயத்தை சொல்லும் போது, ஷகௌத்து இலா வக்கி, அவருடைய உஸ்தாத் வக்கீட்ட நான் சொன்னேன், சூ ஹிஃப்லி, என்னுடைய மனநத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி, பாவத்தை விட்டுவிடு, உனக்கு மனனம் வந்துவிடும் என்று சொன்னார்கள். அப்போ சொன்னாங்க, வ அக்பரனி பி அன்னல் இல்ம நூருன், இல்மு என்பது நூறாகும். வ நூருல்லாஹ் லா யுஹ்தா லிஆசி, பாவிகளுக்கு அல்லாஹ்வுடைய வெளிச்சம் கிடைக்காது உள்ளத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நாங்க பாவத்தில் இருக்கும்போது அது வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற மோசமான தாக்கங்கள்ல ஒன்றுதான் இல்மு நிற்காது. ஃபத்தகுல்லாஹ் யுஅல்லிமுக்கும், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு படித்து தருவான். இல்மு எப்ப கிடைக்கும்? தக்வாவுக்கு அல்லாஹ் தார பெரிய கிஃப்டே, அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு நேர் வழியை காட்டுவான், இல்மை தருவான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான் எப்படின்னா, இந்த அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தா ரிஸ்க் ரொம்ப ஈஸியாகிடும், ரிஸ்க் கிடைக்கும். வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், யஜஅல் லஹு மக்ரஜா, அவனுடைய பிரச்சனையிலிருந்து வெளியேறுகிற ஒரு பாதையை உண்டாக்கிடுவான். இப்போ ஒருத்தன் நினைப்பான், நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதப்பா, நமக்கெல்லாம் மாதத்துக்கு 500 ரியால் தான் சம்பளம்,
ஆனால் என்கிட்ட கடன் மட்டுக்கும் 2 லட்சம் ரியால் ஓமான் ரியால் இருக்குது. நான் மாதம் 500 ரியால் கடை உழைச்சி ஏன்ட்ட பிள்ளைகளை பார்க்குறதா, படிக்க வைக்கிறதா, என்ன நல்ல விஷயம் பண்ணுறதா, ஊருக்கு போகிறதா, டிக்கெட் போடுறதா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இப்போ நம்மட பிளானில் என்ன இருக்குது? நம்மட பிளானில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்மட பிளானால தான் நம்மளோட விஷயமெல்லாம் நம்ம செய்கிறோம். நம்ம இதையும் தாண்டி அல்லாவை நம்பி பாருங்க. நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். இன்னும் அந்த சகோதரர் துபாயில் இருக்கிறார். பேரை குறிப்பிடையில் நான் சப்ஜெக்டை மட்டும் சொல்கிறேன். ஒரு சகோதரர் பள்ளியில் தொழுது கிடைக்கிறார். அவர் அல்லாஹ்வை பற்றி நல்ல நம்பிக்கையார். அவர் ஒரு காலத்தில் ஒரு தன்னுடைய சில தவறான செயல்களால் கோடிக்கணக்கான கடன். இப்போ வீட்டில் இருந்து எழும்ப சொல்லிட்டாங்க, வாடகை கொடுக்கணும், பிள்ளைகள்லாம் இங்கே. இப்போ அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இவர் என்ன செஞ்சுக்கிறார், போய் ராஷிதால் ஒரு பள்ளியில் தொழுதுட்டு துவா கேட்டே இருக்கிறார். அல்லா இவருக்கு இதில் ரிசல்ட் எப்போன்னு தெரியாது. அல்லாட்ட கேட்குறான், அல்லாஹ் பயந்து தொழுது அல்லா இடத்துல கேட்குறான், யா அல்லாஹ் என்னோட பிரச்சனை எப்படித்தா யா அல்லாஹ் அப்படியாண்டு. பின்னுக்கு ராஷிதியால் ஒரு அரபி பார்த்துக்கிட்டே நினைக்கார். என்ன ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான், என்னமோ பிரச்சனை ஆகிக்குமோ அப்படின்னு கூப்பிட்டுங்க வாங்கண்டு. என்னதுக்கு அழுதுங்க? இல்லை சில சோதனைகள், எனக்காக துவா செய்யுங்க, நான் துவா உங்களுக்கு செய்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னால் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு நான் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு. அன்னைக்கு அவருக்கு தேவை 10,000 திரகம் தான். அப்போ உடனே அவர் சொன்னாரான், இல்லை கொஞ்சம் ரெண்ட் கொடுத்துக்கிட்டே இல்லாமல் நான் கஷ்டமான நிலை, அதான் அல்லாட்ட கேட்டேன். அவருக்கு தெரியாது, இவர் பார்த்துக்கிட்டு இருந்தால் அது மோசதியே, அது எல்லாம் உதவி செய்ய மாட்டான். தெரியலை, உங்களுக்கு 10,000 தானே பிரச்சனை, உடனே இருந்தாங்க 10,000 பிடிங்க. கார்டை கொடுத்தாராம், இது மாதிரி உங்களுக்கு எப்போயா தேவை வந்துன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இவர் ராஷிதியா பள்ளிக்கு வரக்குள்ள அரபியை வர சொல்லிட்டார், துவா கேட்டார். இதில் என்ன சப்ஜெக்ட்னா, ஒமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ் பயப்படுறானோ உங்க பிரச்சனையிலிருந்து வெளியேறதுக்கான பாதை அல்லாஹ் உண்டாக்குவான். நம்மட கணக்கு வழக்கெல்லாம் தூக்கி போடு, படைச்சவன் உனக்கு ஒரு கணக்கு வச்சுப்பான். அதுதான் வாழ்க்கை. நம்மட கணக்கின்படி 500 வச்சு ஒன்றும் செய்யலாதான், படைச்ச ரப்புட கணக்கு பெருசானு. அப்போ பாவத்தில் இருந்து ஒதுங்கி தக்குவாவோடு நாம் வாழும் போது அல்லாஹ் நம்மட ரிஸ்கை லேசாக்குறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வலவு அன்ன அஹ்லல் குரா, கிராமவாசிகள் ஆமனு வத்தகவ், அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, அவர்கள் மீது வானத்திலிருந்து பரக்கத்துகளுடைய வாசல்களை நாம் திறந்து விடுவேன். அல்லாஹ் சொல்றான். என்ன, நீங்க தக்குவாவோடு வாழ்ந்தால், நீங்கள் ஈமானோடு வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் ஓபன் பண்ணியே வச்சுப்பேன், எதுவுமே நீ பயப்படாதீங்க, ரிஸ்க் தானா வரும். வலாக்கின் கذبு, எனினும் அவர்கள் பொய்ப்பித்தார்கள், பாவம் செய்தார்கள். ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்ததன் காரணமாக நாம் அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே பாவம் ஒரு மனிதனுக்கு அதிகரித்து விட்டால் அவனுடைய வாழ்வாதாரத்தில் பிரச்சனை வரும், நல்ல வருமானம் வரும், பஞ்சம் போகாது. டெய்லி ஒருத்தனுக்கு கால் பண்ணி 10,000 எடுக்கலுமா, 5,000 எடுக்கலுமா, 2,000 எடுக்கலுமாண்டே தெரியும். என்னப்பா பெரிய சம்பளம் தானே உனக்கு, இவ்வளவு வருமானம். ஏன்னா அந்த பாவத்தை அவன் விடாததன் விளைவாக அவனது வாழ்வாதாரம் எவ்வளவு வருமானம் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாத்திரமல்ல, இந்த சில சோதனைகள் வாரத்துக்கு அல்லாஹ்வுடைய விதியில சில வருது. ஆனால் அல்லாஹ் சில விஷயங்களை சொல்றான், ஒமா அசாபக்கும் மின் முசீபத்தின், உங்களுக்கு எந்த வகையான சோதனை உங்களுக்கு வந்தாலும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்க கைகள் செய்த வினைதான் உங்களுக்கு காரணம். வழங்குதா? நீங்க உங்களுக்கு சில சோதனை வருது, எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தா, சோதனை வந்தா, துன்பம் வந்தா, நம்ம என்ன நினைக்கணும்டா, என் வாழ்க்கையில ஏதாவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவமான அநியாயமான ஏதாவது செஞ்சுக்கிறேனா, என் கடமையில நான் சரியா இருக்கிறேனா, என் அஹ்லாக்கில் நான் சரியா இருக்கிறேனா, பிற மனிதர்களோடு நடந்து கொள்ற அந்த முறையில் நான் சரியா இருக்கிறேனா என்று நாம் நம்மளை திருத்திக் கொள்ளணும். ஏன் அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு சோதனை வருகிற போது மா அசாபக்கும் மின் முசீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களோட கைகள் செய்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்றான். சூரத்து ஷூரால 30வது வசனத்தில் பார்க்கலாம், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் ஃபஸாதுகள் அதிகரித்து விட்டது. பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் செய்கிற தவறுகளின் காரணமாக அல்லாஹ் சொல்றான். லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் செய்தவற்றினுடைய அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு அதை சுவைக்க செய்வதற்காக, அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வருவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, பாவம் நமது உள்ளத்தை இருட்டாக்கிரும். ரசூலா சொன்னாங்களா இல்லையா, உடம்புல ஒரு உறுப்பு இருக்குது, அது சரியா இருந்தால் தான் மற்றதெல்லாம் சரியாயிக்கும். அது கெட்டு போச்சுன்னா முழு உடம்பும் கெட்டு போயிடும்.
அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் அப்த இதா அக்தஅ ஹதீஅத்தஹு, ஒரு மனிதன், ஒரு அடியான், அவன் ஒரு தப்பை செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு அடையாளம் போடப்படும். அவன் இஸ்திக்பார் செஞ்சுட்டா அது இல்லாம போகும். அவன் திருப்பி அந்த பாவத்தை அதிகரித்து கொண்டு போற நேரத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால், அவனுடைய அந்த கருப்பு புள்ளிகள் அதிகமாகிவிடும். அதற்கு பிறகு நல்லவைகளை அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ் சொல்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பாவத்தினுடைய அடுத்த தாக்கம் என்னன்னு சொன்னால் உள்ளத்தை இருட்டாக்கிரும். அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன மினன் நுபுவத்தில் ஊலா, கடந்த கால நபிமார்களுடைய போதனைகள்ல உள்ளதான், உனக்கு வெக்கம் இல்லையாட்டி வேண்டியதை செய். ஒரு அளவுக்கு மேல இந்த பாவம் அதிகரிக்க அதிகரிக்க கூச்ச உணர்வுகள் இல்லாம போகும். சாராயத்தை பப்ளிக்ல அடிப்பான், எவன் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, பாவத்தை பகிரங்கமா செய்வான். காரணம் என்ன? அந்த வெக்கம் இல்லாம போகும்போது, அந்த ஈமானிய தாக்கம் இல்லாம போகும்போது உள்ளம் இருட்டாகி விடுகிறது. அதுக்கு பிறகு யார் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, குருடன் கதையா தான் இருக்கு. அதுக்கு அல்லாஹ் சொல்லானே, உள்ளங்கள் குருடாகி விட்டது என்று. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒன்று சொல்றேன், அதாபுன் நார், நரகத்துக்கு போறதுக்கு இந்த பாவம் காரணமாக இருக்கும். இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அஸாபி ஜஹன்னம், குற்றவாளிகள் நரகத்திலே தண்டிக்கப்படுவார்கள், ஹாலிதூன், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்றவங்களை பொறுத்தவரையும் அதனுடைய கடைசி ஃபைனல் ரிசல்ட் என்னண்டா, அவனை அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஒமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, ஃபஇன்ன லஹு நாரு ஜஹன்னம், அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள், ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த தலைப்புல நாம் முடியுமான செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் தான் தந்துக்கிறேன். முழுசாக தாரனா தொடர் தலைப்பில் தான் பேசணும். இதில் இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவங்க இந்த பாவங்கள் ஏற்படுத்துகிற மாற்றங்களை பற்றி பேசிக்கிறாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முடிஞ்சு வியாழக்கிழமை ப்ரோக்ராம் ஒன்றுலையாவது நான் இதை ஃபுல்லாக செய்வேன். இப்போ பாவத்திலேருந்து மனிதன் விடுதலையாகுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நம்முடைய நாளைய கடைசி தலைப்பை வச்சுக்கொள்வோம். அதாவது அஸ்பாபு மக்ஃபிரத்தி துனூப், பாவங்கள் மன்னிக்கப்படுற என்னென்ன ரூட்ல பாவத்தை எல்லாம் மன்னிக்கலாம், என்னென்ன செஞ்சா பாவங்கள் நம்ம இல்லாமல் போகும், அந்த சபபுகள், அந்த வழிமுறைகள் என்னன்றதை இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்வுல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். கேட்ட விஷயங்களை முதலாவது நான் அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்லணும். சொன்னியே நீ செஞ்சியான், அல்லாஹ் என்னையும் காப்பாற்றணும், அதே மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் அல்லாஹு தஆலா காப்பாற்றணும். பாவங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து வெளிச்சமுள்ள நல்ல பிரகாசமுள்ள நேர்வழியுடைய இல்முடைய அந்த உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நமது பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் நமக்கு தரணும். நமது குடும்ப வாழ்க்கையிலும் மனைவி மக்களிலும் பிள்ளைகளிலும் அல்லாஹு தஆலா கண்குளிர்ச்சி அல்லாஹு தஆலா தர வேண்டும். பாவத்திலிருந்து அவர்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவனாக இன்னும் ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.